Hi friends, welcome to Gayathri Barni channel. இன்னைக்கு நாம நாட்டுக்கோழில 65 அதாவது நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிக்கன் 65க்கு நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சாஃப்டான பீஸா நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வேணுங்கிற அளவு கல்லுப்பு நான் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நாட்டுக்கோழி சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் தயிர் ஆட் பண்ணுறேன். பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழிக்கு தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால நான் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். இது 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிலும் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். சில்லி சிக்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் நாட்டுக்கோழியில் சில்லி சிக்கன் செய்ய முடியாதா அப்படின்னு ட்ரை பண்ண டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிராய்லர் கோழியில் சில்லி சிக்கன் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக எலும்பு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது அதை விடவே சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழியில் சில்லி சிக்கனுக்கு நீங்கள் பீஸ் எடுக்கும்போதே எலும்பில்லாத பீஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். எலும்பு இருக்கிற பீஸெல்லாம் நீங்கள் குழம்புக்கோ பிரியாணிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. இது நாட்டுக்கோழியான்னு நினைக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. பிராய்லரில் 65 செய்கிறத விட நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி 65 செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் எந்த கெடுதலும் இல்லை. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.